வணக்கம் வியூவர்ஸ். ஸோ இன்னைக்கு நம்ம வந்து சிஎம்ஏ கோர்ஸோட சேர்த்து பிகாமும் எம்காமும் எப்படி கம்பைண்டாக படிக்கிறது. ஏன்னா இப்போ +2 முடிச்ச ஸ்டூடெண்ட்ஸ் வந்து டைரெக்டாக சிஎம்ஏ ஃபுல் டைமாக நான் படிக்கிறேன். அப்போ பிகாம் வந்து காலேஜில் போய் நான் ஜாயின் பண்ணி கண்டினியூ பண்ணணுமா சைமல்டேனியஸாக, அதர்வைஸ் வந்து கரஸ்பாண்டன்ஸில் போடணுமா, அப்படி வந்து நிறைய பேர்த்துக்கு வந்து அதில் ஒரு கிளாரிட்டி இல்லாமல் நம்ம சிஎம்ஏ படிச்சுட்டே பிகாம் பண்ணால் நல்லதா அப்படின்னு ஒரு கொஷின் மார்க் இருக்குது. ஸோ அதுக்கு பொதுவா நமக்கு வந்து சிஎம்ஏ இன்ஸ்டிடியூட், அதாவது இன்ஸ்டிடியூட் ஆஃப் காஸ்ட் அக்கவுண்டன்ஸ் ஆஃப் இந்தியாவே அவங்களே என்ன பண்ணுறாங்கன்னா, தி டைட் அப் வித் இக்னோ யூனிவர்சிட்டியோட டை அப் பண்ணி நமக்கு பிகாமும் எம்காமும் சிஎம்ஏ படிக்கும் போதே அதோட கம்பைண்டாக நமக்கு வர்ற மாதிரி ஒரு ஆப்ஷனை கொடுத்துருக்காங்க. இது நிறைய பேர்த்துக்கு தெரியறதில்ல. ஸோ அதனால அதை பற்றின ஒரு வீடியோ இன்னைக்கு நம்ம போடுறோம். ஸோ அதுக்கு முன்னாடி ஆரா எஜுகேஷனை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் டைம் நம்ம இந்த வீடியோவை பார்க்குறவங்க, நம்ம +2 முடிச்ச ஸ்டூடெண்ட்ஸ் டிகிரி அண்ட் எம்ப்ளாய்மெண்ட்டில் இருக்கிறவங்களுக்கான கோர்சஸை பற்றி, நியூ கோர்சஸ், குளோபல் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்கக்கூடிய கோர்சஸை பற்றி டிஸ்கஸ் பண்ணிட்டு வரோம். ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, ஷேர் பண்ணுங்கள் அண்ட் லைக் பண்ணுங்கள். இப்போ இந்த சிஎம்ஏ கோர்ஸ் நமக்கு தெரியும், +2 முடிச்சா இதில் வந்து 3 லெவல். 10th நம்ம ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணி ப்ரிப்பரேஷனை ஸ்டார்ட் பண்ணலாம். முடிச்சதுக்கப்புறம் எக்ஸாம் எழுதினா நம்ம ஆல்ரெடி இதை பற்றி போட்டிருக்கோம். தெரியாதவங்க அந்த வீடியோஸை பார்த்துட்டு இது பாருங்க. ஸோ +2 முடிக்கும் போது நமக்கு 3 லெவல் இல்லையா, ஃபவுண்டேஷன், இன்டர்மீடியட் அண்ட் ஃபைனல்னு 3 லெவல் இருக்கு இல்லையா. ஸோ அது கூட நம்ம எம்காமே எப்படி சைமல்டேனியஸாக கம்ப்ளீட் பண்ணுறது. ஸோ இப்போ இது வந்து நான் உங்களுக்கு ஷோ பண்ணியிருக்கேன் பாருங்க வீடியோவில். சிஎம்ஏ இன்ஸ்டியூட்டோட வெப்சைட்லேயே இதை பற்றி எலாபரேட் பண்ணியிருப்பாங்க. இக்னோ யூனிவர்சிட்டியோட அவங்க கொலாபரேட் பண்ண இந்த பிகாம் அண்ட் எம்காம் 2017 பண்ண அந்த எம்ஓயு தான் இப்போ நான் உங்களுக்கு விசிபிளாக காட்டுறேன். ஸோ இது என்னன்னா, பிகாம் வந்து எஃப்என்சிஏன்னு ஒரு கோர்ஸ், தட் இஸ் நம்ம வந்து சிஎம்ஏ ஜாயின் பண்ணும்போது உங்களுக்கு வந்து பிகாமை கம்பைண்டாக எப்படி படிக்கிறது அப்படிங்கிறதுக்கான ஒரு ஆப்ஷன். ஸோ இது வந்து ஒன்லி ஃபார் சிஎம்ஏ ஸ்டூடெண்ட்ஸுக்காக கொடுக்கக்கூடிய ஒரு கோர்ஸ், பிகாம் எஃப்என்சிஏ, ரைட்டுங்களா. இப்போ இந்த பிகாம் எஃப்என்சிஏ அப்படிங்கிறது நமக்கு டோட்டலாக 3 வருஷம் படிக்கக்கூடிய ஒரு கோர்ஸு. ஸோ இதில் வந்து நமக்கு எக்ஸம்ஷனும் கிளைம் ஆகும். எப்படி எக்ஸம்ஷன்னா என்ன அர்த்தம்னா, எழுத வேண்டியது இல்லை. 3 வருஷத்துல நமக்கு 3 பார்ட் ஏ பிசின்னு 3 லெவல் ஆஃப் எக்ஸாமினேஷன்ஸை வந்து இக்னோ யூனிவர்சிட்டி கொடுக்குது பிகாம்ல. அதுல கம்பல்சரி எழுதக்கூடிய எக்ஸாமினேஷன் தனியாகவும், நம்ம சிஎம்ஏ இன்ஸ்டியூட் கொடுக்கக்கூடிய ஃபவுண்டேஷன் அண்ட் இன்டர்மீடியட் நம்ம முடிச்சா அதுல எழுதக்கூடிய பேப்பர்ஸ்க்கான எக்ஸம்ஷனையும் நம்ம கிளைம் பண்ணிக்கலாம்னு சொல்லி தேர் இஸ் அன் எம்ஓயு. ஸோ இப்போ அதை பற்றி தான் நம்ம பேச போகிறோம். இப்போ இந்த எஃப்என்சிஏ அப்படின்னா என்னன்னா, ஃபினான்ஷியல் அண்ட் காஸ்ட் அக்கௌண்டிங். ஸோ நம்ம இந்த பிகாம் முடிக்கும் போது நமக்கு கிடைக்கக்கூடிய டிகிரி வந்து ஃபினான்ஷியல் அண்ட் காஸ்ட் அக்கௌண்டிங் இன் பிகாம் அப்படின்னு தான் வரும். ஸோ இது வந்து சிஎம்ஏ ஸ்டூடெண்ட்ஸ்க்காக கொடுக்கக்கூடிய ஒரு ப்ரிவிலேஜ் கோர்ஸு. மெயினாக இல்லை பாருங்க, this program consists of foundation intermediate courses of the institute and 4 papers of IGNO courses. ஸோ நம்ம வந்து இன்டர்மீடியட் டு ஃபவுண்டேஷன்லையும் படிக்கக்கூடிய பேப்பர்ஸ் இங்கே வந்து ரிப்பீட் ஆகும், ரைட். செகண்ட் அண்ட் தேர்ட், அதாவது பிஎன்சியில் ரிப்பீட் ஆகும். ஏல வந்து பார்த்தீங்கன்னா இக்னோ யூனிவர்சிட்டி கொடுக்கக்கூடிய 4 பேப்பர் நம்ம கம்பல்சரி எழுதணும், ரைட்டா. மார்க்ஸ் obtained by a student on passing the foundation course and intermediate course of the institute will be credited in the mark sheet of BCom of FNCA along with marks obtained by the students passing the 4 papers of IGNO BCom FNCA course paper as part A level. நான் சொன்ன மாதிரி 3 லெவல் பார்ட் ஏ பிசி இருக்கு. அதுல பார்ட் ஏல இருக்கக்கூடிய 4 பேப்பர்ஸை கம்பல்சரி நம்ம எழுதணும். பார்ட் பிஎன்சிங்கிறது ஃபவுண்டேஷன் அண்ட் இன்டர்மீடியட்ல சிஎம்ஏ இன்ஸ்டியூட்டை நம்ம எழுதுனா இங்கே வந்து நம்ம கிளைம் பண்ணிக்கலாம், ரைட்டா. நம்ம பிகாம்ல எழுத வேண்டியதில்லை. அந்த 2 சர்டிஃபிகேட், ஃபவுண்டேஷன் சர்டிஃபிகேட்டும் இன்டர்மீடியட் சர்டிஃபிகேட் முடிச்சதை நம்ம சப்மிட் பண்ணோம்னா பிகாம்ல நம்ம பேலன்ஸ் பேப்பர்ஸை முடிச்சிட்டு தான் அர்த்தம். அதான் எக்ஸம்ஷன்ன்றது கான மீனிங், ரைட்டா. இப்போ இதுக்கு எலிஜிபிலிட்டி என்ன அப்படின்னா, 10+2 முடிச்சிருக்கணும், அது 10th 12th முடிச்சிருக்கணும் அண்ட் சிஎம்ஏ ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணியிருக்கணும், ஃபவுண்டேஷன் கோர்ஸ்க்கான ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணியிருக்கணும். ஸோ இது நம்ம பண்ணும்போது கம்பல்சரி பேப்பர்னு சொன்னேன் இல்லையா, பார்ட் ஏல 4 பேப்பர், ஃபவுண்டேஷன் கோர்ஸ் இன் ஹியூமனிட்டிஸ் அண்ட் சோஷியல் சயின்ஸு, எக்ஸ்போர்ட் ப்ரொசீஜர்ஸ் அண்ட் டாக்குமெண்டேஷன், தென் பிஸ்னஸ் என்விரான்மெண்ட், கம்யூனிகேஷன் இன் இங்கிலீஷ் அண்ட் இங்கிலீஷ் ஃபார் ப்ராக்டிக்கல் பர்பஸ். இந்த 4 பேப்பரும் வந்து கம்பல்சரி நம்ம இக்னோ யூனிவர்சிட்டியில் எக்ஸாம் எழுதணும். அது போக இந்த பார்ட் பில கொடுத்துருக்காங்க இல்லையா, இது வந்து நமக்கு ஃபவுண்டேஷன் கோர்ஸ்ல சிஎம்ஏல நம்ம படிப்போம். ஸோ அந்த ஃபவுண்டேஷன் கோர்ஸ் நம்ம படிச்சு முடிச்சு கிளியர் பண்ணிட்டோம் அப்படின்னா இந்த 4 பேப்பரை நமக்கு ஆட்டோமேட்டிக் கிரெடிட் டிரான்ஸ்ஃபரா நமக்கு பிகாம்ல இது எக்ஸம்ட் ஆயிடும். அதே மாதிரி தான் பார்ட் சி,
இதுல பாத்தீங்கன்னா இன்டர்மீடியட் கோர்ஸ்ல இருக்கக்கூடிய பேப்பர்ஸ், நம்ம சிஎம்ஏ இன்டர்மீடியட்ல படிக்கக்கூடிய பேப்பர்ஸ் எல்லாமே இந்த 6 பேப்பரும் கவர் ஆகும். ஸோ தட் ஆட்டோமேட்டிக் கிரெடிட் டிரான்ஸ்ஃபர் நம்ம அந்த இன்டர்மீடியட் முடிக்கும் போது இது முடிச்சுட்டு தான் கன்சிடர் ஆயிடும். ரைட்டுங்களா? ஸோ இப்போ இந்த பேப்பர்ஸ் பிளஸ் நம்ம இந்த 4 பேப்பர்ஸ், இந்த 2 அதாவது ஃபவுண்டேஷன் இன்டர்மீடியட் லெவல் முடிச்சு பிளஸ் இந்த 4 பேப்பர்ஸ் நம்ம முடிக்கும் போது பிகாம் எஃப்என்சிஏ சர்டிபிகேட்டை நம்ம கிளைம் பண்ண முடியும். ஸோ தட் நம்ம வந்து காலேஜ் தனியா போகணுன்ற அவசியம் இல்லை, ஆஸ் வெல் அஸ் கரஸ்பாண்டன்ஸ்ல போடணுன்ற அவசியமும் கிடையாது. நம்ம சைமல்டேனியஸா இக்னோ யூனிவர்சிட்டியில பிகாம் ஜாயின் பண்ணி சிஎம்ஏவையும் ஜாயின் பண்ணி ஃபுல் டைம் சிஎம்ஏ படிச்சுட்டு சைமல்டேனியஸா இதையும் நம்ம பண்ண முடியும். இன்னொரு இம்பார்ட்டன்ட் விஷயம் என்ன அப்படின்னா, இப்போ நீங்க இன்டரும் அதாவது ஃபவுண்டேஷனும் இன்டரும் முடிச்சு பிகாம் எடுத்துட்டீங்க இல்லையா? இப்போ உங்களுக்கு பிஜி வேணும் அப்படின்னா பிஜி ஆப்ஷனும் சிஎம்ஏ இன்ஸ்டியூட்டே கொடுக்குது. இந்த பிஜி ஆப்ஷன் என்ன அப்படின்னா எம்காம், எம்ஏ அண்ட் எஃப்எஸ்ன்னு சொல்லுவோம். ஸோ இது வந்து இக்னோ யூனிவர்சிட்டி கொடுக்கறதா, அதாவது மேனேஜ்மெண்ட் அக்கௌண்டிங் அண்ட் ஃபினான்ஷியல் ஸ்ட்ராட்டஜிஸ்ன்ற கோர்ஸ். ஸோ இது வந்து நம்ம சிஎம்ஏல ஃபைனல் கோர்ஸ் முடிச்சிட்டோம்னு வச்சுக்கோங்களேன். ஏன்னா 3 லெவல் இருக்குல்ல, ஃபவுண்டேஷன், இன்டர் அண்ட் ஃபைனல். அதில் ஃபைனல் கோர்ஸ் முடிச்சிட்டோம் அப்படின்னா இதில் சில ஆட்டோமேட்டிக் டிரான்ஸ்ஃபர் பேப்பர்ஸ், அதாவது எக்ஸம்டட் பேப்பர்ஸ் இருக்கு. ஸோ இது எப்படி அப்படின்னா இதுல வந்து இக்னோ யூனிவர்சிட்டி கொடுக்கக்கூடிய பேப்பர்ஸும் பிளஸ் நம்ம சிஎம்ஏ இன்ஸ்டியூட் கொடுக்கக்கூடிய பேப்பர்ஸும் இதுல கம்பைண்டா இருக்கும். ஸோ நம்ம வந்து ஆஃப்டர் கம்ப்ளீட்டிங் ஃபைனல் எக்ஸாமினேஷன் இன் சிஎம்ஏ கோர்ஸ், students are exempted from all those papers studied in the final examination of the institute. நம்ம அங்க ஃபைனல்ல என்னெல்லாம் படிச்சோமோ அந்த பேப்பர்ஸ் எல்லாமே இதுல எக்ஸம்டட் ஆயிடும், எழுத வேண்டிய அவசியம் இல்லை. பேலன்ஸ் இருக்கக்கூடிய பேப்பர்ஸ் பாருங்க, இந்த 4 பேப்பர் நம்ம கட்டாயமா எழுதணும். எது? ஆர்கனைசேஷன் பிஹேவியர், ரிசர்ச் மெத்தடாலஜி, என்விரான்மெண்ட், மார்க்கெட்டிங் மேனேஜ்மெண்ட், இதெல்லாம் எழுதணும். மற்றபடி நம்ம ஃபைனல் பேப்பர்ஸ்ல எழுதின அத்தனை பேப்பரும் நமக்கு வந்து எக்ஸம்டட். ஸோ அப்போ நம்ம வந்து எம்காமும் வேணும்னா இந்த 4 பேப்பர் நம்ம எக்ஸ்ட்ரா எழுதிட்டு யூ கேன் கிளைம் எம்காம் ஆல்சோ. ஸோ டைம் வேஸ்ட் ஆகாது, பியூர்லி டைம் வேஸ்ட் ஆகாது. நமக்கு பிகாமும் கிடைச்சிடும், எம்காமும் கிடைச்சிடும், ஆஸ் வெல் அஸ் நம்ம சிஎம்ஏவும் கரெக்டாக முடிச்சிடுவோம், டைம் வேஸ்ட் ஆகாது. ரைட்டுங்களா? இப்போ இந்த எம்காம் டிகிரிக்கான டியூரேஷன் என்ன அப்படின்னா 2 இயர்ஸ். அப்போ 2 இயர்ஸ்க்குள்ள நம்ம முடிக்க முடியலன்னா எக்ஸ்டெண்டட் டைம் பார்த்தீங்கன்னா 5 இயர்ஸ். இதுக்கான கோர்ஸ் ஃபீ வந்து 7,000 தான். ஸோ அதே மாதிரி தான் அதுக்கும் பார்த்தீங்கன்னா ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் 6,000 தான். ஸோ அதனால வந்து நம்ம வந்து பெரிய லெவலில் நம்ம வந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணி காலேஜ் போய் டிகிரி அதில் தனியாக வாங்கி சிஎம்ஏக்கு தனியாக டைம் ஸ்பெண்ட் பண்ணி படிக்கணுன்ற நெசசிட்டி இப்போ கிடையாது. எல்லாமே கம்பைண்டாக நமக்கு ஈஸியாக ஆயிடுச்சு. ஸோ தட் டைமை நம்ம கம்மி பண்ணி டிகிரியை நம்ம டபுள் டிகிரி, தட் இஸ் பிகாம், எம்காம் அண்ட் சிஎம்ஏவை ஒரே டைமில் அச்சீவ் பண்ண முடியும். ஸோ தட் கான்சென்ட்ரேஷன் டுவர்ட்ஸ் நம்ம சிஎம்ஏ இம்பாக்ட்ஃபுல்லாக கொடுக்க முடியும். ஸோ நமக்கு ஈஸி அப்படி கொடுக்கும்போது என்ன ரிசல்ட்ஸ் வந்து கொஞ்சம் ஈஸியாக நமக்கு முன்னாடியே வரும், டைம் லேப்ஸ் ஆகாமல். ஸோ அதனால இது வந்து ஒரு வண்டர்ஃபுல் ஆப்ஷன். ஸோ சிஎம்ஏ படிக்கக்கூடிய எல்லா ஸ்டூடெண்ட்ஸுமே இதை யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க. அண்ட் ஒன் மோர் திங், சிஎம்ஏக்கான ஃபவுண்டேஷன், இன்டர் அண்ட் ஃபைனல் கிளாஸஸ் ஆரா எஜுகேஷனில் ஆன்லைன் ஆஃப்லைன்லேயும் எடுக்கிறோம், ஆஸ் வெல் அஸ் ஃபுல் டைம்லேயும் இருக்குது, பார்ட் டைம்லேயும் இருக்குது. எம்ப்ளாய்மெண்ட்டில் போகிறவங்களுக்கு பார்ட் டைமும் ஆன்லைனும் அவைலபிள். ஸோ இதை பற்றின உங்களுக்கு டவுட்ஸு, எப்படி ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணணும், எப்படி கிளாஸஸ் அட்டென்ட் பண்ணணும், அப்படி ஏதாவது உங்களுக்கு கிளாரிட்டி வேணும் அப்படின்னா ஆரா எஜுகேஷனை காண்டாக்ட் பண்ணுங்கள். ஆரா எஜுகேஷனை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள் அண்ட் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். பிகாஸ் இது வந்து +2 டிகிரி முடித்த ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். தேங்க்யூ ஸோ மச்.